नमस्कारங்கள். श्रीनिवास इति श्रेष्ठदयापात्रं गुणान्वितः कौशिकोऽनन्तरङ्गार्यश्चिरं विजेतां भुवि न्यस्तात्मीयभरं वरप्रदगुरौ वैराग्यभाग्यो रथौ वेदान्तामृतसारमन्तमनघात् श्रीश्रीनिवासाद्गुरोः श्रीशैलान्वयकौस्तुभस्थितनियं श्रेयोनिधे श्रीनिधेः वन्दे साधुकटाक्षकेलिनिलयं श्रीकृष्णसद्देशिकम् श्रीवासरङ्गपरकालमुनित्रयाप्तलक्ष्मात्मरक्षणैति त्वैगागमान्तम् आचार्यभक्तिपरिपूतमनर्घशीलं गोपालदेशिकमुनिं गुरुमाश्रयामः. नारायणाख्यतिराजपदाब्जभृङ्ग श्रीवासयोगिगुरुणार्पितभारमीशे भक्त्यादिपूर्णवरदारिकृपात्तचिह्नं श्रीश्रीनिवासमुनिवर्यमहं प्रपद्ये. श्रीनारायणयोगीन्द्रवरदारिकृपाश्रयं रङ्गेशपादविनतं श्रीनिवासमुनिं भजे. श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्त्यो मे सन्निधत्तां सदा हृदि यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तरितराणि तनाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य देकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. गाहेयामुनं तीर्थं साधुवृन्दावने स्थितं निरस्तजिह्मगस्पर्शेऽत्र कृष्णकृतादरः नाथेन मुनिनाथेन भवेयं नाथवानहं यस्य निगमिकं तत्त्वं हस्तामलकथाङ्गतम् यस्य सारस्वतस्रोतो कुलामुदवासितं श्रुतीनां विश्रमायालं शठारिं तमुपास्महे. वन्दे वैकुण्ठसेनान्यं देवं सूत्रवती सखं यद्वेत्र शिखरस्पन्दे विश्वमेतद्व्यवस्थितं सह धर्मचरीं शौरेः सम्मन्त्रितजगद्धिताम् अनुग्रहमयीं वन्दे नित्यमज्ञातनिग्रहां कमप्याद्यं गुरुं वन्दे कमलागृहमेधिनं प्रवक्ता छन्दसां भक्ता पञ्चरात्रस्य स्वयं रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं चीरொன்னுதோப்புல் திருவேங்கடமுடையான் பாரொன்னு சொன்ன பழமொழியுள் ஓரொன்னு தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப் போமளவும் வாழ்வு. प्रख्यातश्रुतिविभवान् गुरूनशेषान् प्रश्रित्य प्रणेति वेङ्कटेशः लक्ष्मीशप्रपदनवैभवप्रतिष्ठां रागान्ध्यप्रशमनकरीं रहस्यरक्षां लक्ष्मीपतेर्यतिपतेश्च दैकधाम्नोः योऽसौ पुरा समजनिष्टजगद्धितार्थं प्राच्यं प्रकाशयतु वः परमं रहस्यं संवादयेष शरणागतिमन्त्रसारः. श्रीमते रामानुजाय नमः. श्रीमते निगमान्त महादेशिकाय नमः. சரணாகதி கத்தியத்தில் பாஷ்யக்காரர் துவயமந்திரத்தோட அர்த்தானுசந்தனம் எப்படி பண்ணணும்ன்றதை காமிச்சு தாங்களும் கூட அந்த பிரபத்தி பண்ண எப்படி எந்தெந்த மாதிரி குணங்கள் எல்லாம் அனுசந்தானம் பண்ணார். அத்திரத்வயம் வரைக்கும் பூர்வகண்டத்தோட அர்த்தங்கள் எல்லாம் அதில் எப்படி நாங்கள் அனுசந்தானம் பண்ணணும்ன்றதை தானும் கூட அனுஷ்டானம் பண்ண விதானத்தில் காமிச்சார். அப்புறம் உத்தரகண்டத்தில் வரக்கூடிய கடைசியில் வரக்கூடிய நமசப்த அர்த்தத்தை முதல்ல அனிஷ்ட நிவர்த்தி, காமிய கர்மங்கள் நாங்களே இஷ்டப்பட்டு பண்ணக்கூடிய கர்மாக்கள் அதுவும் பந்தகங்கள், அதை பற்றி இருக்கக்கூடிய பந்தகங்கள் எல்லாம் நாசப்படுத்தணும் அப்படின்னு பிரார்த்திச்சு, அப்புறம் பிரகிருதி சம்பந்தத்தை நாசப்படுத்தணும்ன்றதை பிரார்த்தனை பண்ணி, அதார்த்தம் இப்போ பல பிரார்த்தனை பண்ணக்கூடிய சமயம். அந்த பல பிரார்த்தனைன்றது கைங்கரியமே, நித்திய கைங்கரிய பிராப்தியே பல பிரார்த்தனை. அது தேகாவசானமானதும் பரமபதத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயம். ஆனா ஒரு பிரபன்னன் இங்கே இருக்கக்கூடிய சமயத்திலேயே எந்த மாதிரி ஜீவனம் பண்ணணும், இங்கே நமக்கு எது பிரார்த்திக்க வேண்டியது பகவானே அப்படின்னா, பரமபதத்தில் கிடைக்கக்கூடிய கைங்கரியங்கள் எது இருக்கோ அதே மாதிரி அதுக்கு உபயுக்தமாக இங்கே பகவானோட பிரயோஜனத்துக்காகவே, ஸ்வயம் பிரயோஜனம் அவருடைய சந்தோஷத்துக்காகவே அந்த கைங்கரியத்துக்கு உபயோகத்துக்கு வேண்டிய ஞானத்தையும் பக்தியும் இங்கேயே இருக்கக்கூடிய சமயத்திலையும் எனக்கு அனுகிரகிக்கணும்னு பிரார்த்திக்கிறார்.
அந்த ஞானம் அப்படின்னா எந்த மாதிரி ஞானம் அது? அந்த ஞானி எனக்கு கூடியவன் எப்படி இருக்கணும்? இந்த தேகாவசானத்திற்கும் நான் எப்படி இருக்க வேண்டியது கூடிய விஷயத்தை பகவானோட வார்த்தையிலேயே அவன் சொல்லப்பட்ட ஞானியோட லட்சணத்தை எடுத்து காமிச்சு, இந்த மாதிரி ஞானியை நான் ஆக வேண்டும், இந்த மாதிரி பக்தி எனக்கு வேண்டியது, இங்க இருக்கக்கூடிய சமயத்திலையும் கூட இதுதான் எனக்கு நான் பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு இங்கே அந்த பல கோட்டியிலேயே இதுவும் கூட சேர்ந்திருக்கு. இங்க பிரபத்தி பண்ண உத்தரக்ஷணத்திலேருந்து தேகாவசானத்தை வரைக்கும் நமக்கு இங்கே அந்த பரமபதத்துல கிடைக்கக்கூடிய கைங்கரியம் எப்படி இருக்கோ அதே மாதிரி இங்கேயும் பகவானுக்கு கைங்கரியத்துக்கு உபயுக்தமாக வேண்டிய ஞானத்தையும் பக்தியும் பிரார்த்திக்கிறார். அந்த ஞானமும் பக்தியும் அதோட லட்சணம் என்ன அப்படி என்ன, எந்த மாதிரி ஞானி ஆனும் அப்படி என்ன, பகவானோட வார்த்தையில 3 ஸ்லோகங்கள்ல விசேஷமா எடுத்து காமிக்கிறார். தேஷாம் ஞானி நித்யயுக்தா ஏகபக்தி விசிஷ்யதே பிரியோ ஹி ஞானினः அத்தியர்த்தம் அஹம் ச ச மம பிரியः உதாராः सर्व एव एते ज्ञानी तु आत्मैव मे मतम् आस्थितः स हि युक्तात्मा मामेव अनुत्तमां गतिम् बहूनां जन्मनामन्ते ज्ञानवान् मां प्रपद्यते वासुदेवः सर्वम् इति समहात्मा सुदुर्लभः அப்படின்னு 3 ஸ்லோகங்கள்ல சொல்லப்பட்ட இந்த ஞானி நீ சொன்னியே அந்த மாதிரி ஞானியாக நான் ஆகணும் அப்படின்னு இங்க பிரார்த்திக்கிறார். அந்த ஞானி இந்த ஞானிக்கு பகவான் அத்தியந்த பிரியனானவன். அந்த ஞானியோட பிரீத்தி எத்தனை அப்படின்னு பகவான் சொல்றான், என்னாலையும் சொல்ல முடியாது அப்படின்னுட்டு. அஹம்சச்ச மம பிரியஹான்னு சொல்லிச்சு தன்னோட பிரீத்தியை அதுக்கு கம்பேர் பண்ண ஞானியோட பிரீத்தியே அத்தியதிகமானது. அதனால ஞானியோட பிரீத்திக்கு ஒரு விசேஷனம், பிரியோஹி ஞானினா அகம் அத்தியர்த்தம் அப்படின்னா அகம் சச்ச மம பிரியா, அது சொல்லிச்சே சச்ச மம பிரியா, அவனும் எனக்கு பிரியனானவன். அங்கேயும் அத்தியர்த்தம் பண்றது தெரிய வேண்டியது. ஆனா பகவானோட அபிப்பிராயத்துல ஞானியோட பிரீத்தி அத்தியதிகமானது, என்னாலையும் சொல்ல முடியாது. இந்த மாதிரி ஒரு ஞானியாக நான் ஆக வேண்டியது. அவன் ஏக பக்தி நித்தியயுக்தா, என்னைக்குமே பகவானையே ஆசிரியிக்கிறான், வேற யாரையும் ஆசிரியிக்க மாட்டான் அப்படின்னுட்டு எப்பவுமே பகவானோட தான் இருக்கணும்னு ஆசைப்படுறது. அந்த மாதிரி சொன்னா அந்த ஞானி விஷயம். அதே மாதிரி மற்ற அதிகாரிகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கே, ஆர்த்தம் அர்த்தார்த்தி முதலானவா உதாராக சர்வையே வைத்தே, எல்லாருமே என்னை யார் யார் ஆசிரியிக்கிறாளோ எல்லாருமே உதாராள். ஆஸ்தித சகி யுக்தாத்மா, ஆனா அதுக்குள்ளே ஞானி என்றவன் எப்படி 4 விதமான அதிகாரிகள்ல அது உபலட்சணம். 4 விதம் அப்படின்னு எந்த பலத்துக்கான பகவானை ஆசிரியிக்கலாம் பக்தி யோகம் பண்ணி. அதில் ஞானி என்று கூடியவன் எப்படி இருக்கான் அப்படின்னா ஞானி து ஆத்மைவமே மதம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஞானி எனக்கே ஆத்மான்னு நான் நினைக்கிறேன், அது என்னோட மதம் அப்படி என்னார். ஸ்ருதியில சொல்லியிருக்கோ இல்லையோ, ஆனா இதை நான் சொல்றேன், என்னோட மதம் இது அப்படின்னு பகவான் சொல்லிட்டு இருக்கார். அதுல ஆஸ்திதா சகியுக்தாத்மா மாமேவ அனுத்தமாங்கதி, அவன் வேற எந்த பிரயோஜனமும் வேண்டியதில்லை, எந்த உபாயமும் வேண்டியதில்லை, என்னையா ஆசிரியிக்கிறான். இந்த மாதிரி ஒரு ஞானம் ஆறுது எத்தனையோ புண்ணிய ஜென்மாக்கள் எடுத்தார்னு தான் கிடைக்கிறது. அவன் அந்த மாதிரி ஞானம் வாசுதேவா சர்வம் இது சமஹாத்மா சுதுர்லபகான், அத்தியந்த துர்லபன் அப்படின்னுட்டு. அர்த்தார்த்தி கூட துர்லபாளே. பகவானையே ஆசிரியிச்சு ஒருத்தன், பகவான் தான் சர்வ கர்மங்களுக்கும் பலப்பிரதனானவன் என்று தெரியறதே ஒரு பெரிய விஷயம். எல்லாரும் தேவதைகளே பலம் கொடுக்குறா அப்படின்னு கேவல கர்மாக்களை பண்ணிண்டு தேவதையே ஆசிரியிச்சு பரிமிதமான பலம் அடைகிறா. ஆனா அந்த தேவதைகள் மூலமாக கொடுக்கிறவன் கூட பகவானே. அதனால ஒருத்தன் பணம் வேணும்னாலும் பகவானையே ஆசிரியிக்கிறானே, அவன் அவனே துர்லபன். அந்த மாதிரி அதிகாரிகளே ரொம்ப துர்லபாள். அந்த மாதிரி அதிகாரிகள்லையும் ஞானி இருக்கானே என்னையே
பிரார்த்திக்கிறானே அவன் சுதுர்லபா, அத்தியந்த துர்லபன் அப்படின்றது பகவானோட அபிப்பிராயம் என்று சொல்லி, இந்த மாதிரி ஒரு ஞானி ஆகிற மாதிரி எனக்கு நீ அனுகிரகிக்கணும் அப்படின்னு சொல்றார். வாசுதேவா சர்வமிதி சமஹாத்மா அப்படின்னுச்சே, சர்வம் வாசுதேவா பிராப்பியனும் பிராபகனும் பகவானே அப்படின்னு எல்லா சாஸ்திரங்களோட சாரபூதமான அர்த்தம் இது. அந்த மாதிரி தெரிஞ்சிருக்கிறவன் ராமசிய விவசாயஜா அப்படின்னு சீதா பிராட்டியருடைய வாக்கியத்தை இங்க சொல்லி உதாகரிக்கிறார். இந்த மாதிரி இருக்கக்கூடியவன் அத்தனை கஷ்டத்துல இருந்தாலும் கூட சீதா பிராட்டி அங்கே ராமனையே எதிர்பார்த்துண்டு அவன் கண்டித்தும் அவனுடைய விசுவாசம் மகா விசுவாசம், அவன் ரட்சிக்காம இருக்க மாட்டான் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு பிரயத்னமும் பண்ணாம ராவணனுக்கு சொல்றான், நான் உன்னை பஸ்ம பஸ்மம் பண்ணி விடுறேன் கொண்டு வந்தான். ஆனா ராமனோட அனுஜை இல்லை எனக்கு, இல்லைன்னா எனக்கு உன்னை பஸ்மம் பண்ணக்கூடிய சக்தி இருக்கு அப்படின்னு சொல்றா. அந்த மாதிரி அவனோட அனுஜை இல்லாதனால நான் பண்ணல. பகவானே அவனையே ஆசிரியிச்ச ஒரு பக்தன் எப்படி இருக்கணும், ஒரு ஞானின்றது காமிக்கிறது. அதை அதனால சுதுர்லபா இருந்துச்சே, மத்தா பிரயோஜனாந்தரார்த்தினா ஆர்த்தாதயோபி துர்லபாக, ஆர்த்தம் அர்த்தார்த்தி கூட துர்லபாள். என்னே வேற பிரயோஜனங்களுக்காக என்னை ஆசிரியிக்கிறார், அதுவே அவளுக்கு ஒரு ஏத்தம். என்னையே ஆசிரியிச்சாளே அப்படின்றது. ஆனா இந்த ஞானி அயந்து கர்மவசிய மத்தியே பக்தலாபார்த்தினா மயா தேசிகார்த்திபிஷ்ட அந்நைஹி சுதுர்லபா. சுவாமி தேசிகன் விசேஷமான அர்த்தம் சொல்றாங்க வியாக்கியானத்துல. இந்த லோகத்துல கர்மவசியாள் எல்லாம் இருக்காளே, இந்த கர்மவசியாளோட இருக்கிற இடத்துல ஒரு பக்தம் கிடைக்கிறானான்னு நானும் தேடின்னு இருக்கேன். எனக்கும் கூட ரொம்ப துர்லபன் இந்த மாதிரி ஒரு பக்தன் கிடைக்கிறது அப்படின்னு பகவானுடைய அபிப்பிராயம். அதே மாதிரி ஆச்சாரியாள் தேசிகார்த்திபிஹி சான்யைஹி, எல்லாருமே ஆச்சாரியால் கிடைக்கிறாளான்னு தேடிட்டு இருக்கா. ஏன்னா ஆச்சாரியால் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஆச்சாரிய பிராப்தி ஹேதவகான்றது 6 காரணம் சொல்லப்பட்டது. விஷ்ணு கடாட்சம் அத்வேஷம் ஈஸ்வரஸ்ய சௌஹார்தம் எதர்ச்சா சுகிருதம் ததா விஷ்ணோ கடாட்சம் அத்வேஷம் ஆபிமுக்கியஞ்ச சாத்விகைஹி சம்பாஷணம் ஷடேதே ஆச்சாரிய பிராப்தி ஹேதவா. 6 காரணங்கள்னாலே ஒரு ஆச்சாரியன் கிடைக்கிறான் ஒருத்தனுக்கு. அந்த மாதிரி ஒரு ஆச்சாரியனை எல்லாருமே தேடிட்டு இருக்கா. ஞானிய முமுட்சுவான அவள் ஆச்சாரியாலை தேடிட்டு இருக்கா. அந்த மாதிரி யார் தேடுறாளோ அவளுக்கும் இந்த மாதிரி ஒரு ஞானி கிடைக்கிறது ரொம்ப அபரூபம், ரொம்ப துர்லபாள் இவா அப்படின்னு கூடிய அபிப்பிராயம். கர்ம விஷயால் நடுவுல பக்த லாபார்த்தி நாமையா, பக்தாள் கிடைக்கிறாளான்னு தேடிட்டு இருக்கேனே, எனக்கும் அவன் சுதுர்லபன். ஆச்சாரியாளே இந்த மாதிரி ஆச்சாரியா வேணும்னு தேடுறாளே, அவளுக்கும் கூட சுதுர்லபாள், ரொம்ப அபரூபம் அப்படின்னு. லப்தேத்து அயம் அலபிய லாப இது பாவா, கிடைச்சுட்டான் அப்படின்னா எது எனக்கு ரொம்ப கிடைக்கவே முடியாதுன்னு இருக்கோ அந்த மாதிரி ஒரு பதார்த்தம் கிடைச்சா எத்தனை சந்தோஷமா இருந்தோ, அந்த மாதிரி அலபிய லாபம் கிடைச்ச மாதிரி யாருது அது சொல்லப்பட்டிருக்கு. யுக்தம் ஹி ஸ்ரீ பௌஷ்கரே, பௌஷ்கர புராணத்தை இங்கு காமிக்கிறார் பிரமாணமாக. துர்லபா பகவத்யோக பாவினோ பூமானவாக, மாணவாள் இந்த மாதிரி பகவானையே சம்பந்தத்தை பகவானோடையே இருக்கணும்னு யாரை ஆசிரியிக்கிறாளோ அவ அந்த மாதிரி மாணவாள் ரொம்ப துர்லபாள். தத் தர்ஷனாத் தத் ஆலாபாத் சுலபம் சாஸ்வதம் பதம், பரமபதம் ஒன்று அடைந்துள்ளலாம். ஆனா இந்த மாதிரி ஒரு பக்தாளோட நாங்கள் பார்த்து அவளோட சம்பாஷணம் எல்லாம் பண்றது ரொம்ப கஷ்டம், ரொம்ப அபரூபம் அப்படின்னு சொல்றார். அவளோட தர்சனமும் ஆலாபனமும் ரொம்ப, அவளோட பேசுறது, அவளோட பேசி எல்லாம் சம்பாஷணம் எல்லாம் பண்றது ராமாவதாரத்துல பகவான் இந்த மாதிரி பண்றான். ஒரு ரிஷிகளையும் போய் எல்லாம் தியானம் பண்ணிட்டு இருக்கா. அவனுடைய சுதீக்ஷ்ணர் என்ன இவர் என்ன எல்லாம் போய் அரண்ய காண்டத்துல ரொம்ப அற்புதமான பிரகரணங்கள். ஒரு ரிஷியும் போய் அவளுக்கு தன்னை தரிசனம் கொடுத்து அவ எப்படி தன்னை பார்த்து சந்தோஷம் பண்றா,
அவளுடைய சம்பாஷணம் எல்லாம் பண்ணி இதெல்லாம் பண்ணணும்னு பகவான் சொல்றான். நானே அவதாரம் பண்ணதான் முடியும். சங்கல்பம் பண்ணி எல்லாம் துஷ்கிருத் விநாசம் பண்ணிவிடலாம். ஆனா இந்த மாதிரி பக்தாளோட தர்சனம் சம்பாஷணம் அவ எப்படி என்ன பார்த்து சந்தோஷப்படுறா, இதெல்லாம் நான் பார்க்கணும்னா நேராக அவதாரம் பண்ணணும் அப்படின்னு பகவானோட அபிப்பிராயம் அப்படின்னு. அந்த மாதிரி இந்த மாதிரி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமானது அப்படின்னு பௌஷ்கர புராணம் சொல்றது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய மாம் அவன் சொல்றான் ஞானி சுதுர்லபா அப்படின்னு சொன்னா, ஏன்னா வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபா பகூனாம் ஜென்மனாமந்தே ஞானவான் மாம் பிரபத்தியதே. மாம் அப்படின்னா அக்ஞா ஜந்துரனீஷோயம் இது உக்தேஷு மூர்தாபிஷிக்தம் ஸ்லோகத்ரயோரித ஞானினம் குருஷ்வா அப்படின்னார். இது அப்புறம் பாஷிக்கார் இது ஸ்லோகத்ரயோதித ஞானினம் மாம் குருஷ்வா. இங்க மாமன்றத்துல ஒரு நிகர்ஷானுசந்தானம். நானு அத்தியந்த நிகிருஷ்டனானவன், என்னை இந்த மாதிரி ஞானியாக நீ அனுகிரகிக்கணும். மாம் ஸ்லோகத்ரயோதித ஞானினம் குருஷ்வா. இந்த மூணு ஸ்லோகத்துல சொன்னியே இந்த மாதிரி சொல்லப்பட்ட ஞானி என்ன, நான் யாரு அப்படி என்ன அக்ஞா ஜந்து அனீஷா சொன்ன மாதிரி எனக்கு ஒரு சக்தியும் கிடையாது. நான் சாமானியமான ஒரு பிராணி மாதிரி இருக்கேன். ஞானமே இல்லாம அக்ஞனா இருக்கேன். இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிராணிகள்லையும் மூர்தாபிஷிக்தம் அப்படின்னார். அதுலயும் அவளுக்கெல்லாம் நான் ஒரு சாம்ராட் சம்ராட் மாதிரி இருக்கேன் நான். அவளுக்கெல்லாம் அதிபதி மாதிரி இருக்கேன் நான். அந்த மாதிரி இருக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்றார். ஸ்லோகத்ரயோதித ஞானினம் குருஷ்வா கிரியாபலம் त्वद्गामी इति आत्मनेपदेन विद्यते. ஸ்லோகத்ரயோரித ஞானினம் மாம் குருஷ்வனா. அந்த மாதிரி ஆறு மாதிரி பண்ணணும் அப்படின்றது இங்கே தெரிகிறது. என்னை அப்படி பண்ண முடியும் பண்ணணும். நானும் உன்னையே ஆசிரியிக்கிற மாதிரி, உன்னையே இப்போ உன் கைங்கரியத்தையே பண்ற மாதிரி என்னை அனுகிரகிக்கணும். அவ்வவஹிதத்வாதிக ஸ்லோகத்ரயா இத்தியுக்தம். மூணு கூட சேர்ந்து வரக்கூடிய ஸ்லோகங்களானாலே ஸ்லோகத்ரயம்னு சொல்லப்பட்டிருக்கு. மேலே சொல்லிச்சே ஸ்தானத்திரயம்னு சொல்றார். அது வேற வேற பிரகரணத்துல இருந்தா மூணு ஸ்தானங்கள்ல இருக்கிறது ஸ்தானத்திரயம் ஸ்தானத்திரயோதித்தம். இங்கே ஸ்லோகத்திரயோதித்தம்னா இது அவ்யவஹிதமான வருது, சேர்ந்த மாதிரி வரக்கூடிய ஸ்லோகங்கள். பரபக்தி ஸ்லோகானாம் பின்ன பிரகரணஸ்ததையா ஸ்தானத்திரயா இத்தியுக்தம். பரபக்தி முதலானது வேற வேற பிரகரணங்கள்ல இருக்கிறதுனால மூணு ஸ்தானத்திரயம் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. மாம் அப்படின்னா என்ன, யா பிரீத்திர் அவிவேகானாம் இத்தியுக்தேஷு பாஹ்ய விஷய சக்தேஷு அக்ரகண்யம். இது பிரகலாதர் பிரார்த்திக்கிறார். யா பிரீத்திர் அவிவேகானாம் விஷயேஷு அனபாயினி. அனபாயினின்னா என்னைக்குமே சம்பந்தமே போகாத நித்திய சம்பந்தம் மாதிரி. அந்த மாதிரி விஷயங்கள்ல இருக்கு. யாருக்குன்னா அவிவேகிகளுக்கு அந்த பிரீத்தி இருக்கே. யா பிரீத்தி அவிவேகானாம் விஷயேஷு அனபாயினி. அனபாயினி பிரீத்தி அவிவேकिनां விஷயேஷு யா பிரீத்தி வர்த்ததே சா சா त्वाम् அனுஸ்மரதோ மாம் ஹிருதயான் நாம் மாபசற்பது அப்படின்னு சொல்றா. உன்னையே அனுஸ்மரணை பண்ணிட்டு இருக்கேன், சிந்தனை பண்ணக்கூடிய என்னோட மனசுனாலே உன்னை பக்கத்துல அந்த மாதிரி பிரீத்தி என்னைக்குமே இருக்கட்டும், போகாம இருக்கட்டும். அந்த விஷயங்கள்ல அவிவேகளுக்கு எத்தனை காடமான பிரீத்தி இருக்கோ அந்த மாதிரி பிரீத்தி எனக்கு உன்னோட விஷயத்துல ஆனும் அப்படின்னு சொல். துவாம் அனுஸ்மரதோ மாம் ஹிருதயான் மாபசற்பதோ அப்படின்னார் பிரகலாதர் சொல்லக்கூடிய வார்த்தை. அந்த மாதிரி பாக்கிய விஷயங்கள்லயே நான் அக்ரகணி இருக்கக்கூடிய அவளை எல்லாம் நான், யாருக்கு சங்கம் இருக்கோ அவளை அக்ரகண்யனான என்ன இந்த மாதிரி ஞானியாக நீ பண்ணணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். அதே மாதிரி புருஷஸ்ஸ பரப்பார்த்தா பக்தியாலபியாத்வனன்யா. ஞானம் பிரார்த்திச்சு இங்கே பக்தியை பிரார்த்திக்கிறார். பக்தியாத்வனன்யா சக்கியா மத் பக்திம் லபதே பராம் இது ஸ்தானத்ரயோதித பரபக்தி யுக்தம் மாம் குருஷ்வா. அதனால ஞானமும் பக்தியும் நாங்கள் பிரார்த்திக்கணும்னு சொல்றது பிரமாணம். தத்பாத பக்தி ஜானாபியாம் பலமன்யத்து கதாச்சன நயாச்சேத்து புருஷோ விஷ்ணு யாச்சனாத்து நஷ்யதி அப்படின்னு சொன்னார்.
அதனால பக்தியும் ஞானமும் நாங்கள் பிரார்த்திக்கணும். பகவான் பக்கத்துல ஒரு பிரபந்தனும் பிரார்த்திக்க வேண்டியது, பக்தி யோகியும் பிரார்த்திக்க வேண்டியது, பக்தியும் ஞானமும் நிரந்தரமாக இருக்க வேண்டியது. ஞானத்தை பிரார்த்திச்சார், இந்த ஞானி நீ எப்படி சொல்லியிருக்கியோ அந்த மாதிரி ஞானியாக நானும் அப்படின்னு. அதே மாதிரி இங்கே பக்தியை பிரார்த்திக்கிறார். புருஷ சபரப்பார்த்தா பக்தியா லப்யா துவனன்யா அனன்ய பக்தி, அனன்யா பக்தியா லப்யா, அனன்ய பக்தினாலேயே அவனை அடையலாம். பக்தியா தூ அனன்யா சக்கியா, அனன்ய பக்தினால தான் அவனை அடையறதுக்கு சாத்தியம். மத்பக்திம் லபத்தே பராம், இந்த மாதிரி இருக்கக்கூடியவன் அந்த பராபக்தி, பராம் பக்திம் லபத்தே, அந்த பரபக்தி என்று சொல்லப்பட்டிருக்கோ அதே அடையராமன் அப்படின்னு சொன்னா. இந்த ஸ்தானத்திரையோதித்த பரபக்தி யுக்தம் மாம் குருஷ்வா, ஒரு காடமான பிரீத்தி பகவான்ல பக்தி, பரபக்தி பரஜான பரமபக்தி ஏக ஸ்வபாவம் மாம் குருஷ்வா, அதையே என்னோட சுவாவமா இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிற மாதிரி பண்ணி ஏக ஸ்வபாவம், ஒரே சுபாவம். எது சுபாவம்னா பரபக்தி பரஜானம் பரமபக்தி, இதென்னான்னு விவரிக்கிறார் சுவாமி எடுத்துக்கொண்டு. பரபக்தி பரஜான பரமபக்தி கிருத பரிபூர்ண அனவரத நித்ய விஷததம அனன்ய பிரயோஜன அனவதிகாதிசய பிரிய பகவதனுபவோஹம் ததாவித பகவதனுபவஜனித அனவதிகாதிசய பிரீத்திகாரித அசேஷாவஸ்தோச்சித அசேஷ சேஷதைகரதி ரூப நித்யகிங்கரோ பவானி. இதுதான் பல பிரார்த்தனைன்னு சொல்றது. நித்திய கிங்கரனாக ஆக வேண்டியது, நித்திய கிங்கரோ பவானி. என்ன ಅಂದ್ರೆ அவனுக்கு அசேஷ சேஷத்தைக்க ரதி ரூபமா இருக்கணும். எல்லாமே அவனுக்கு பகவானோட சேஷத்துவத்திலேயே இவனுக்கு ஆனந்தம் உண்டாகக்கூடிய மாதிரி கைங்கரியங்கள், அந்த மாதிரி இருக்கக்கூடிய நித்திய கைங்கரியம் பிரார்த்திக்கிறேன். அப்படின்னா அது எந்த மாதிரி என்ன நாங்கள் இஷ்டப்பட்டப்பட்டோம், எப்படி இஷ்டம் வருதோ அந்த மாதிரி, எப்போ இஷ்டம் வருதோ அப்போ இப்போ நான் இந்த கைங்கரியம் பண்றேன் அவனுக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி இல்லை. அவனுக்கு அசேஷ அவஸ்தோச்சிதா, எந்தெந்த அவஸ்தை பகவான் எந்த அவஸ்தையில் இருக்கானோ அந்தந்த அவஸ்தைக்கு உச்சிதமான கைங்கரியங்கள். அதனால பகவானுக்கு அனுகூலமாக இருக்க வேண்டியது, நமக்கு அனுகூலம் இல்லை. எனக்கு எப்போ ஏதோ தோன்றது, நான் இப்போ இந்த கைங்கரியம் பண்றேன், அந்த கூடிய புத்தி இல்லை. அந்தந்த அவஸ்தைகளுக்கு உச்சிதமான கைங்கரியங்கள் அப்படியானும். அது கேவல அனவதிகாசய பிரீத்திகாரித்தம், பிரீத்தினாலேயே பண்ண மாதிரி ஆனும். பிரீத்தினாலே பண்ணக்கூடிய அந்த அந்தந்த அவஸ்தைக்கு உச்சிதமான கைங்கரியங்கள். இதெல்லாம் ததாவித பகவத் அனுபவ ஜனித்த அனவதிகாதிசயம், பகவானுடைய அனுபவத்தினாலே உண்டாகக்கூடிய அந்த பிரீத்தி, அதனாலே அந்தந்த அவஸ்தைக்கு உச்சிதமான சேஷத்துவ ஞானமே ஆனந்தம் பண்ணக்கூடிய ஒரு புத்தியாலே பண்ணக்கூடிய கைங்கரியங்கள் வரணும் என்று பிரார்த்திக்கிறார். அது இங்கே நானே அந்த மாதிரி பகவானை அனுபவிக்கணும் முதல்ல. அந்த அனுபவத்தினாலே வரக்கூடிய பிரீத்தினாலே அந்த அனுபவமே பண்ண வைக்கிறது, அந்த அனுபவத்தினாலே வரக்கூடிய பிரீத்தி தானே பண்ண வைக்கிறது இந்த மாதிரி கைங்கரியங்கள்ல அப்படி என்றார். முதல்ல அது அனவதிகாசிய பிரிய பகவத் அனுபவா அகம் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். அனுபவம், அனுபவத்தினாலே பண்ணக்கூடிய பிரீத்திபூர்வகமான கைங்கரியங்கள் அது பிரார்த்திக்கிறார் இங்கே. அத்த ஷரீரபாத சமய பாவினः புத்தியாகாரான் அபியர்த்தயதே அப்படி என்னாரு. சரீரபாத சமய பாவினः புத்தியாகாரான் அபியர்த்தியதே, சரீரபாத சமயத்திலே இந்த மாதிரி எனக்கு இருக்கணும் புத்தி, அதை பிரார்த்திக்கிறார். இல்லைன்னா அதவா முக்தி தசாபாவினாம் பரபக்தியாதீனாம் இதமபேக்ஷணம், முக்தி தசையில இருக்கக்கூடிய பரபக்தியே முதலானது எது இருக்கோ அதை இங்கேயே ஆகணும்னு பிரார்த்திக்கிறார். இங்கேயே எனக்கு ஏற்படணும் அப்படின்னு. ஏகஸ்வபாவோக்திரிஹி அத்திரத்திய பரபக்தியாதி வியவச்சேதார்த்தா அப்படின்னார். இது இங்கேயே நமக்கு ஏகஸ்வபாவம் அப்படின்னா ஒரே சுபாவமாக இருக்கணும். ஏக சுபாவம்ன்றது இங்கே இருக்கக்கூடிய இதுல பரபக்தி பரஜானம் எல்லாம் வருது. ஆனா மோட்சத்துல ஏக ரூபமா இருக்கிறது. அதனால இங்கே ஏக சுபாவான்னு சொல்லியிருக்கிறதுனால மோட்சத்துல நமக்கு சரீர பாத்தமானதும் வரக்கூடிய பரபக்தி,
அதை இங்கே புத்தியோட ஆகாரம் சொல்லப்பட்ட அதை பிரார்த்திக்கிறான். இங்கேயும் கூட அதை பிரார்த்திக்கலாம் அப்படி என்றார். உக்தானாமேவ தத்ரத்ய பரபக்தியாதீனாம் சாதர அனுவாதேன கைங்கரிய பரியந்ததாம் யாச்சதே. இந்த பரபக்தி முதலானது எல்லாம் அதோட இது ரொம்ப ஆதரமாக மற்ற மறுபடியும் சொல்லி மற்ற முதலியே சொன்னார் பரபக்தி பரஜானம் பரமபக்தி ஏகஸ்வபாவம் மாம் குருஷ்வான்னு சொல்லி மறுபடியும் பரபக்தி பரஜான பரமபக்தி கிருதா அப்படின்னு சொன்னாரே. ஏன்னா அது ரொம்ப ஆதரமாக அது ரொம்ப அத்தனை முக்கியமானது பிரதானமானது கூடிய ஒரு புத்தினாலே மறுபடியும் சொல்லி அது பரபக்தி பரஜானம் பரமபக்தி எல்லாம் கைங்கரியத்துல பரியவசானமானும். அதனாலே கைங்கரிய பரியந்தமாக ஆனும் அந்த மாதிரி பிரார்த்திக்கிறார். அத்த त्वदिति वक्तव्ये भगवत् शब्दः அனுபாவிய பௌஷ்கல்ய ஸ்புடீகரணார்த்தா அப்படின்னு இது त्वदिति அப்படின்னு சொல்ல வேண்டியது ஒன்றோட பகவத் அனுபவோகம் துவதனுபவோகம்னு சொல்லியிருக்கணும் ஆக்சுவலா. ஏன்னா உன்னோட அனுபவத்தை நான் எனக்கு உண்டாகணும்னு சொல்லி துவம் அனுச்சு துவதனுபவோகம் அப்படின்னு சொல்லியிருக்கலாமே. பகவத் அனுபவம் அப்படின்னு சொன்னார்னா பகவத் சப்தத்துல அத்தனை விதமான எல்லா ஷாட்குண்யங்கள் எல்லாமே அந்த பகவான் கூடிய சப்தமே நிருபாதிகமாக சொல்லப்பட்டிருக்கு. ஸ்ரீமன் நாராயணனுக்கே பகவானிதி சப்தோயம் ததா புருஷ இத்தியபி நிருபாதீச்ச வர்த்தேதே வாசுதேவே சனாதனே அப்படின்னார். அதனால அதில் ஷாட்குண்யங்கள் எல்லாமே எல்லா விதமான குணங்களும் சொல்லப்பட்டிருக்கு பகவான் கூடிய சப்தத்தில். அதனால அதோட அனுபவிக்கக்கூடிய விஷயத்தில் இருக்கக்கூடிய ஒரு அத்தியதிகமான குணங்கள் அதெல்லாம் அனுபாவிய பௌஷ்கல்ய ஸ்புடீகரணார்த்தம் புஷ்கலமான அனுபவமாக வேண்டியது. ரொம்ப அத்தியதிகமாக ஆனந்தம் அதில் எல்லா பகவத் சப்தத்தினாலே தெரியக்கூடிய சகல குணங்களும் எனக்கு அனுபவமாக வேண்டியது கூடிய இதை ஸ்பஷ்டமாக தெரியப்படுத்துறதுக்காக பகவத் சப்தத்தை உபயோகிக்கிறார். கிங்கர விசேஷனே சேஷதைக்கரதி ரூப சப்தம் शब्दे शेषतैकरतिरेव रूपम निरूपकम यस्य इति भाव्यम சேஷதைக்கரதி ரூப நித்திய கிங்கரஹா அப்படின்னு சொன்னாரு. அந்த கிங்கர சப்தத்துல அதுக்கு விசேஷனம் இது சேஷதைக்கரதி ரூபமான நித்திய கைங்கரியம் அப்படின்றது. அதுல அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்றார். சேஷதா ஏகரதி ரூப சப்தே சேஷதைக்கரதிரேவ ரூபம் நிரூபகம் அப்படின்னா ரூபம் அப்படின்னா அதுதான் நிரூபகமா இந்த கைங்கரியத்துக்கு. கைங்கரியம் எப்படி அது ஸ்வரூப நிரூபக தர்மம் பண்ணி சொல்றோமே. கைங்கரியத்தை இது கைங்கரியம் சொல்ல வேண்டியதுன்னா அதுக்கு என்ன லட்சணம் அப்படின்னா சேஷதா ஏகரதி அப்படின்னா சேஷத்துவமே ஆனந்தம். வேற எந்த எந்த விஷயத்திலையும் ஆனந்தம் உண்டாகக்கூடாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய கைங்கரியம் இந்த ஞானம் பண்றது. கைங்கரியத்தில் நமக்கு சேஷத்துவ ஞானம் பரிபூர்ணமாக இருந்து அதுவே ஆனந்தம் கொடுக்குற மாதிரி இருக்கணும். பகவானுக்கு அதிசயமே முக்கியம், பகவானுக்கு அதிசயமே பிரதானம், அதுதான் வேண்டியது, அதில் தான் ஆனந்தம். இந்த மாதிரி ஒரு புத்தியால பண்ணக்கூடிய கைங்கரியம் அதுதான் அதோட அந்த கைங்கரியத்தோட ஸ்வரூபத்தை நிரூபணம் பண்ணக்கூடியது. அதான் சேஷதைக்கரத்திரேவா ரூபம் நிரூபகம் எஸ்யா அப்படின்னா நிரூபகம் அதுதான் லட்சணமா இருக்கு அந்த கைங்கரியத்துக்கு. அந்த மாதிரி பவானி இது பிரார்த்தனா त्वत्किंकर भावात् பூர்வம் அசத் கல்போகம் இது சூச்சியதே பவானி எனக்கா இனிமேல ஆக போறேன். அப்படி என்ன இதுக்கு முதல்ல நான் இப்படி இல்லை அசத் கல்பமாக இருந்தேன். நான் அசத்து மாதிரி இருந்தேன். இனிமே எனக்கு இந்த மாதிரி உண்டாக்கணும் அப்படின்னு சொல்றார். இந்த மாதிரி இவம் துவயார்த்தா வியாக்கியாத இது உத்தரகண்டத்தோட அர்த்தம் இது வரைக்கும் சொன்னது. அத்திரத்வயம் வரைக்கும் பூர்வகண்டத்தோட அர்த்தம் ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணம் பிரபத்யே அதார்த்தம் ஸ்ரீமதே நாராயணாய நமஹா நித்திய நமசப்தத்தோட அனிஷ்ட நிவர்த்தி முதலானதுன்னு சொன்னார். நாராயணாயா ஸ்ரீமதே நாராயணாயா நிச்சய அந்த ஆயா சதுர்த்தினாலே அபிப்பிரேத்தமான கைங்கரிய பிரார்த்தனை அது இங்கே சொல்லி பூர்வகண்டத்தோட அர்த்தம் இங்கே சொன்ன மாதிரி ஆச்சு, அனுசந்தானம் பண்ண மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்றார். சர்வஜேபி ஸ்வதோதேங்க சுவாமி ஒரு ரெண்டு காரிக்கை எழுதுகிறார் ஸ்லோகங்கள்.
सर्वज्ञोऽपि स्वतो देवे याञ्छा विज्ञापनादिभिः तत्तदिष्टप्रदित्सात्मा प्रीतिरेव प्रसाध्यते तदेव चोदनोपज्ञम् अपूर्वं तत्त्ववेदिनाम् आराध्येन्द्रादि अपायेपि फलदानाय तिष्ठति இது பகவானோட சுரூபமும் அதே மாதிரி தேவதைகள் எல்லாம் எப்படி அதே மாதிரி எது மாதிரி பிரபத்தி நாங்கள் பண்ண வேண்டியது அப்படின்னார் சர்வஜனா இருக்கான் பகவான் எல்லாம் தெரிஞ்சிருக்கே அவனுக்கு நாங்கள் எதுக்கு பிரார்த்தனை பண்ணணும் அவன் பக்கத்துல அப்படின்னா அதுல என்ன கேட்கிறோம் நாங்கள் பிரபத்தினால பிரபத்தியே நம்ம மோட்சம் கொடுக்கிறதா அப்படின்னா இல்லை பிரபத்தினாலே எங்களுக்கு கிடைக்கிறது என்னன்னா பிரீத்திரேவ பிரசாத்தியதே பகவானோட பிரீத்தி கிடைக்கிறது எனக்கு அவன் பிரசன்னானா அதான் நமக்கு அவன் அனுகிரகிக்கிறான் பிரீத்திரேவ பிரசாத்தியதே பிரீத்தியை நமக்கு அந்த பிரீத்தியை நமக்கு என்ன நம்ம பக்கத்துல அவனோட பிரீத்தி உண்டாக்குறது அவன் சர்வஜா இருக்கலாம் ஆனா அபேட்சப்படுறான் ரக்ஷாபேட்சாம் பிரதீட்சதே சம்சார தந்திரவாகித்வாத் ரக்ஷாபேட்சாம் பிரதீட்சதே இல்லைன்னா சம்சாரம்னு கூடிய சம்சாரத்தை நிர்வாகம் பண்ண முடியாது எல்லாருக்குமே ஏகரூபமாக மோட்சம் கொடுத்து விட்டா இல்லை ஏகரூபமாக தண்டனை பண்ணா பகவானுக்கு தோஷம் வரும் பக்ஷபாதம் அழுது வரும் அவனுக்கு நிர்கிருணி அவனுக்கு அவன் கிருணியாடுறான் அவனுக்கு இது கருணை இருக்கு அப்படின்றது நிஷ்கருணை அப்படின்னு ஆயிடுறான் கருணையே இல்லை அப்படின்னு ஆயிடுறான் சரி வைஷமிய நைர்கண்யே நான் அப்படின்னு சொல்றது அவன் நிர்கிருணி இல்லை அவனுக்கு நைர்கண்யமே கிடையாது வைஷமியமும் கிடையாது பாதராயணர் சொன்னார் பிரம்மசூத்திரத்துல வைஷமியம் நைர்கண்யம் கிடையாது பகவானுக்கு அதனால அவன் ஒரு வைஷமியமும் இல்லாம அவன் எல்லாரும் சம்சாரத்தை எல்லாம் நிர்வாகம் பண்ணி அவாவா கர்மத்துக்கு அனுகுணமான பலம் கொடுக்கணும் அப்படின்னா அவன் என்ன பிரார்த்திக்கிறாளோ அதை கொடுக்குறான் பகவான் அனுகிரகிக்கிறான் அதனால நமக்கு அவனுக்கு யாஜ்ஞா விஜாபனாதிபிகி நாங்கள் பிரார்த்தனை பண்ணணும் யாச்சிக்கணும் யாச்சனை பண்ணணும் என்னை ரட்சிக்கணும் அப்படின்ட்டு விஜாபனம் பண்ணணும் என்ன ரட்சணம் பண்ணணும்பா அப்படின்னுட்டு யாச்சனா பிரார்த்த விஜாபனாதிபிகி இதெல்லாம் பண்ணாதான் பகவான்ல தேவே சர்வஜோபி ஸ்வதா தேவே ஸ்வதா சர்வஜன் ஸ்வதா சர்வஜன் அவன் நாம இந்த முக்தனு மாதிரி பகவானாலே அனுகிரகிக்கப்பட்ட சர்வஜத்துவம் கிடையாது ஸ்வதா சர்வஜன் அந்த சர்வஜனான தேவே என்ன ஜெகத்காரணனான பகவான் அவன பக்கத்துல நாங்கள் யாச்சனை பண்ணணும் விஜாபனை பண்ணணும் அதெல்லாம் பண்ணப்போ தத்ததிஷ்ட பிரதித்சாத்மா பிரதித்சா பிரதாத்தும் இச்சா அப்படின்னு பிரதாத்தும்னா பிரகர்ஷேனதா ரொம்ப இஷ்டப்பட்டு கொடுக்குறானாம் பகவான் பிரீத்தியோடு கொடுக்குறானாம் பிரீத்திரேவ பிரசாத்தியதே அவளோட இஷ்டத்தை கொடுக்கறதுக்கு பகவானுக்கும் இச்சை இருக்கு யார் யார் என்னென்ன பிரார்த்திக்கிறாளோ தத்ததிஷ்டா அப்படின்னார் அவ என்ன பிரார்த்திக்கிறாளோ அதை கொடுக்குறான் பகவான் தானே சொதா நான் உனக்கு இது கொடுக்குறேன் இந்த பலம் வந்து டிசைட் பண்றதில்ல நீ என்ன வேணும் பிரார்த்திக்கிற எது வேணும் அதை கொடுக்குறேன் உனக்கு அந்த மாதிரி தான் பகவான் சொல்றான் அப்போதான் அவனுக்கு வைஷமியம்ன்றது இல்லை அவனுக்கு நிஷ்பக்ஷபாதி அவன் பக்ஷபாதம் கிடையாது அவனுக்கு தத்ததிஷ்ட பிரதிச்சாத்மா பிரீத்திரேவ பிரசாத்தியதே பிரீத்தி பகவானோட பிரீத்தி நம்ம பக்கத்துல வருது அவளோட இஷ்டத்துக்கு கொடுக்கணும்னா அவன் அனுகிரகம் பண்ணா முடிஞ்சது என்ன பிரபத்தியே பலம் கொடுக்கறது இல்லை பகவானோட பிரீத்தி தான் பலம் கொடுக்கறது அந்த பிரீத்தி நமக்கு வரணும்னா பகவான் சர்வஜனாச்சே ஏன் அவன் என்ன நம்ம பக்கத்துல பிரீத்தி உண்டாக்கல அப்படின்னா அவன் ஒரு ரக்ஷாபேட்சா பிரதீட்சை பண்றான் எது வேணும் உனக்கு கேளு அது தரேன் இல்லைன்னா நீ கேட்கலன்னா கொடுக்க முடியாது ஏன்னா எல்லாருக்குமே ஒரே விதம் பலன் கொடுக்க முடியாது அதனால யாஜ்ஞா விஜாபனாதிபிகி நம்ம பிரார்த்திச்சா அதுக்கு அனுகுணமாக பலத்தை கொடுக்குறான் ததேவா இதுதான் ஸ்ருதியில சொல்லப்பட்டிருக்கு சோதனா உபக்ஞா அபூர்வம் தத்துவவேதினாம் அந்த பேர் பூர்வமீமாம்சக்கால் சொன்னார் இந்த சோதனாதனால தெரியக்கூடியது என்னன்னா சோதனோபக்ஞம் சோதனால சொல்லப்பட்டது சோதனா லட்சணோர்த்தோ தர்மஹான்னு சொன்னார் ஜெய்மினி சூத்திரத்துல சோதனான விதி இது பண்ணு இது பண்ணாதேன்னு சொல்றது அதனால
என்ன வருது நமக்கு, அதனால என்ன உண்டாருது? சோதனா. ஸ்ருதி சொல்றது யஜேதா அப்படின்னு சொல்றது, யாகம் பண்ணுன்னு சொல்றது, இந்த ஹோமம் பண்ணு, அக்னிஹோத்திரம் ஜுஹுவாத் அப்படின்னு சொல்றது, இந்த ஹோமம் பண்ணு, இந்த யாகம் பண்ணு, விதிக்கிறது ஸ்ருதி. அதுக்கு சோதனான்னு பேரு. அந்த சோதனானால என்ன உண்டாருதுன்னு அபூர்வம்ன்றது உண்டாருது. அபூர்வம்னா அதிருஷ்டம். அது ஒரு அதிருஷ்டம். ஏதோ புதுசாக ஒன்று உண்டாருது. பூர்வம் இல்லாதது அபூர்வம். அபூர்வம்னா பூர்வம் இல்லாதது, முதல்ல இல்லாதது ஒரு அபூர்வம்னு ஒன்று உண்டாக்குறது அந்த கர்மம். அதனால பலம் வருது அப்படின்னு சொன்னாலே, அந்த அபூர்வம் என்னன்னா பகவானோட பிரீத்தி தான். பிரீத்திரேவ பிரசாத்தியதே அப்படின்னு. பகவானோட பிரீத்தி தான் அந்த அபூர்வம், வேற எதுவும் கிடையாது. சோதனான்னு ஸ்ருதி சொல்றது. அது ஏன் அந்த சோதனான்னா அதோட பிரதானம் எதுக்காகனா, சாஸ்திரம் மூலகமாக பகவான் நமக்கு தெரியப்படுத்துறான். நாங்கள் அவனுக்கு எது இஷ்டம், எது இஷ்டம் இல்லை அப்படின்னு. அதுக்கு அனுகுணமான நாங்களும் இஷ்டம் பட்டா ரொம்ப சந்தோஷம். பகவானுக்கு சந்தோஷமாக நமக்கு பலத்தை கொடுக்குறான். அதுக்கு விருத்தமாக போனா சிக்ஷையே கிடைக்கிறது நமக்கு. அதனால இந்த ஸ்ருதியில சோதனா இருக்கிறதுனால நாங்கள் அது பண்ணாதான் கொடுக்குறான் பகவான். அது அதுக்கு அனுகுணமாக இருந்ததான் பிரசாதம், நமக்கு பிரசாதமே வருது, பகவானோட பிரசாதம். அதுக்கு நாங்கள் விருத்தமாக போனா நமக்கு வராது, சிக்ஷையே வருது. அதனால ஸ்ருதி சொல்றது இது பண்ணு, இது பண்ணாதே. அது எதுவுமே பண்ணாமல், எதுவுமே பிரார்த்திக்காமல் பலம் கொடுத்துட்டா அவனுக்கு தோஷம். ஸ்ருதிகள் எல்லாம் வியர்த்தமாயிடுறது அப்போ. அதனால அவன் ஒரு அபேட்சிக்கிறான். அதனால கிருத பிரயத்ன அபேட்சஸ்து. கிருத பிரயத்ன அபேட்சா. நாங்கள் பிரயத்னப்படட்டும்னு அபேட்சிக்கிறான் பகவான். ஏன்னா விஹித பிரதிஷித்த அவையர்த்தியாத் அப்படின்னா, விஹிதமும் பிரதிஷேதமும் ஸ்ருதியில சொல்லியிருக்கு. விதி நிஷேதம்ன்றது ரெண்டு பிரதானமாக. அதான் சோதனான்றதுனால சொல்லப்படுறது. அந்த விதி நிஷேதங்கள் வியர்த்தமாகாம இருக்கணும், ஸ்ருதியில சொல்லியிருக்கிறது. என்ன விதி விதிச்ச யாருக்காக விதிக்கணும் அப்போ? நமக்கு பண்ணக்கூடிய சக்தியும் இல்லை. பகவான் சர்வஜன், நாம் தானே எல்லாமே பண்றான். அப்படி என்ன இந்த விதிக்கு என்ன பிரயோஜனம்? சாஸ்திரத்துக்கு என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதெல்லாம் வியர்த்தம் இல்லை. சாஸ்திரத்துக்கு பிரயோஜனம் இருக்கு. சாஸ்திரமா தான் நமக்கு தெரியப்படுத்துறது பகவானோட இஷ்டம். அதனால அதுக்கு அனுகுணமாக நாங்கள் இருக்க வேண்டியது. அந்த அது சார்த்தகமாகணும் அப்படின்னா, அதுக்கு பிரயோஜனம் இருக்கணும் அப்படின்னா, பகவான் நம்மளே இந்த மாதிரி நீ யாச்ஞா விஜாபனாதிபிகி, அவன் விஜாபனம் பண்ணு, யாச்சனை பண்ணு, பிரார்த்திக்கணும். அவன் சொல்லு பிரார்த்திக்கணும் அவனை. இதுதான் அபூர்வம்னு சில பேர் சொல்றா. பகவானோட பிரீத்தி தான், வேற எதுவும் கிடையாது. ஏன்னா ஆராத்யேந்திராதி அபாயேபி, ஆராத்தியலான இந்திராக்கள் போனாலும் கூட இந்த அபூர்வம் சொல்றவா கர்மத்தையே பலம் கொடுக்கான்னு. சில பேர் சொன்னா கர்மத்தினால ஆராதிக்கப்பட்ட தேவதையே பலம் கொடுக்குறான் அப்படின்னு. அந்த தேவதையும் அனித்தியம், அந்த கர்மமும் அனித்தியம். கர்மமும் முடிஞ்சு போயிடுறது. 4 நாள் ஆச்சு, என்ன முடிஞ்சது? அச்சேதனம். கர்மத்துக்கு எப்படி தெரியும் பலன் கொடுக்கணும் அப்படின்னு? இவன் இப்போ ஜோதிஷ்டோம யோகம், நான் இவன் ஜோதிஷ்டோம யாகம் பண்ணிருக்கான், நான் இவனுக்கு பலன் கொடுக்கேன்னு அந்த யாகத்துக்கு தெரியுமா? கர்மம் தெரியாது. கர்மம் அச்சேதனம். அது முடிஞ்சு போறது சில நாள்ல, சில நாழிகள்ல முடிஞ்சு போறது. அதனால கர்மம் பலன் கொடுக்காது. அதனால ஆராதிக்கப்பட்ட தேவதைகளும் கொடுக்க மாட்டா. ஏன்னா அவளும் லயமாயிடுறா பிராகிருத பிரளயத்துல. இந்த பிரளயங்களை எல்லாம் தேவதைகளும் கூட, அவளுக்கும் பரிமிதமான ஆயுசு, பரிமிதமான சக்தி. அதனால ஆராத்திய இந்திராதி அபாயேபி, அந்த இந்திரம் முதலானவா போனாலும் கூட பலதானாய திஷ்டதி, அவன் இருந்தே இருக்கான் பகவான் பலன் கொடுக்கறதுக்காக. ஆராத்திய திரிதச விலையே அச்சுதா, நித்தியம் ந திஷ்டசி எதித்வம் எதினத்துவம் அப்படின்னு சொன்னார். நித்தியமாக நீ இல்லைன்னா அச்சுதனே. அதுல சொல்றாரு அச்சுத சதகத்துல சுவாமி தேசிகன், ஆராத்திய திரிதச விலையே அச்சுதா நித்தியம் ந திஷ்டசி எதி நாமத்துவம். நீ நித்தியமாக இல்லை அப்படின்னா கர்மணாம் கல்பிதானாம் கல்பாந்தரேஷு கரோதி கோ நிர்வேஷம் அப்படின்னா. பண்ண கர்மாக்கள் ஏதோ கல்பத்துல நமக்கு பலம் கொடுக்கலாம். அது அப்போ அந்த பலம் கொடுக்கறதுக்கு யார் இருக்கிறாங்க அப்போ? ஆராத்தியனான தேவதைகள் எல்லாம் நயமாயிடுதுன்னா சொல்றாரு பலதானாய திஷ்டதி, நித்தியமாக பகவான் இருக்கு. அவன் பலம் கொடுக்கிறான். அதனால பகவான் தான் பலப்பிரதன்.
எல்லா கர்மாக்களுக்கும் கொடுக்கிறவன் அவனை பிரார்த்தனை பண்ணணும். அதுதான் இங்க பிரார்த்திக்கிறார். நித்திய கிங்கரோ பவானி என்று பிரார்த்திக்கிறார். சரணம் பிரபத்யே. நான் இது பண்ணி விஞ்ஞாபனம் பண்ணி நித்திய கிங்கரோ பவானி பிரார்த்திக்கிறார். நாங்கள் என்ன கேட்டா பகவான் அதை கொடுக்குறான். பகவானோட பிரீத்தி நமக்கு உண்டாக்குறது. பிரீத்தியாலே பிரார்த்திச்சா அவனோட பிரீத்தி நம்ம பக்கத்துல வந்து அந்த பலம் கொடுக்குறான் பகவான். அவன்தான் சர்வ கர்ம பலப்பிரதன் கடைசியில அப்படின்றது ஸ்பஷ்டமாக இங்கே ஒரு ஸ்லோகத்துல சொல்றார் சுவாமி தேசிகன். அதுக்கு மேலே பகவானோட வார்த்தை இப்போ பகவானுக்கும் பாஷிக்காரருக்கும் நடந்த சம்பாஷணை நேரா நடந்த சம்பாஷணை இது. இந்த கத்தியம் அப்படின்னு சொல்லக்கூடியது பகவானோட வார்த்தை இப்போ சொல்லப்படுறது. ஏவம் பூத மத் கைங்கரிய பிராப்தியுபாயதயா அவக்லுப்த சமஸ்த வஸ்து விஹீனோபி. பகவான் சொல்றார், ஒரு சேத்தனன் வந்து பிரார்த்தனை பண்ண பிரபத்தி பண்ணா அவன் பக்கத்துல பகவான் எந்த மாதிரி அவனோட அபிப்பிராயம் தாஷிக்காரர் சொல்றார். என்ன பக்கத்துல எப்படி சொன்னான் பகவான் எனக்கு எல்லா சேத்தனாக்கள் யார் யார் பிரபத்தி பண்றாளோ அவளுக்கு எல்லாம் இப்படிதான் பகவான் நினைக்கிறான். ஏவம் பூதமத் கைங்கரியா பிராப்தி உபாயத்தையா அவக்லுப்த சமஸ்த வஸ்து விஹீனோபி. எதுவுமே இல்லை அவனுக்கு. சாமகிரிகளே கிடையாது. சமஸ்த வஸ்து விஹீனஹா. ஸ்ருதிகளில் சொல்லப்பட்ட எதுவுமே அவனுக்கு சாமகிரிகளே கிடையாது. வேற உபாயங்கள் கிடையாது. அனந்த தத் விரோதி பாபாக்கிராந்தோபி. அதுக்கு விருத்தமாக அனந்தமான பாபங்கள்னால நீ ஆக்கிராந்தனாயிருக்கே. உன்னை பூர்ணமாக அந்த பல பாபம் தான் இருக்கு உன்னோட பூர்ணமாக. அனந்த மத அபச்சார யுக்தோபி. அனந்த மதீய அபச்சார யுக்தோபி. எனக்கு ரொம்ப பிரியலான பாகவதாள் பக்கத்துலயும் எத்தனையோ அனந்தமான அபராதங்கள் பண்ணியிருக்கேன். அனந்த அசஹ்யாபச்சார யுக்தோபி. ये तत्कार्य कारणभूत अनादि विपरीत अहंकार विमूढ़ात्म स्वभावोपि. இதுக்கெல்லாம் இந்த காரியங்களுக்கெல்லாம் காரணமான அந்த அனாதியான விபரீதமான அகங்காரம் அதனாலே மோகத்தை உண்டாக்கக்கூடிய சுபாவமா இருக்கு. மோகமா இருக்கு அவனுக்கு. ஆத்மாபிமானம் அதே மாதிரி சுதந்திர ஆத்மாபிமானம் இதெல்லாம் உண்டாயிருக்கு உனக்கு. ஏததுபய காரிய காரணபூத அனாதி விபரீத வாசனா சம்பத்தோப்பி. அதுக்கு மேல வாசனா அப்படின்றது ரொம்ப பிரபலமான விஷயம். பூர்வம் அனுபூதமான விஷயங்கள் விடாம இருக்கு நம்ம ஞானத்திலேயே. ஏததனுகுண பிரகிருதி விசேஷ சம்பத்தோப்பி. இதுக்கு அனுகுணமான பிரகிருதியுடனே சம்பந்தம் உண்டாயிருக்கு உனக்கு. அதுக்கு தகுந்த தேகங்கள் இந்திரியங்கள்லாம் வந்திருக்கு உனக்கு. ஏதன்மூல ஆத்தியாத்மிக ஆதி பௌதிக ஆதி தெய்வீக சுக துக்க தத்தேது ததிதரோபேக்ஷணீய விஷய அனுபவ ஜான சங்கோச்ச ரூபமச்சரணாரவிந்த யுகலைகாந்திகா அத்தியந்திக பரபக்தி பரஜான பரமபக்தி விக்ன பிரதிஹதோபி. இதனாலே உண்டாகக்கூடிய ஆதி பௌத்திகம் ஆதி தெய்வீகம் ஆத்தியாத்மிகம் முதலான சரீரத்துக்கு சம்பந்தப்பட்டது, நம்ம மனசுக்கு சம்பந்தப்பட்டது, பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய வழியிலேருந்து ஆகக்கூடிய நமக்கு பிராணிகள்னாலே உண்டாகக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் என்ன. அதே மாதிரி காத்து வெளிச்சம் முதலானது வெயில் முதலானதுனாலே உண்டாகக்கூடியது. இந்த மாதிரி எல்லா விதமான ஒரு கஷ்டங்கள் சங்கடங்கள் எல்லாம் உண்டாயிருக்கு எனக்கு. அதனால நமக்கு என்ன ஆயிருக்குன்னா பகவான் பக்கத்துல வந்து ஆத்தியந்திகமான பரபக்தி பரஜானம் பரமபக்தி எல்லாம் உண்டாருக்கு பிரதிபந்தகமா இருக்கு, விக்னமா இருக்கு. விக்ன பிரதிஹதா அப்படி ஏனகேனாபி பிரகாரேண துவயவக்தா. ஒண்ணுமே தெரியாமல் நீ ஆச்சாரியா சொன்னா இந்த மந்திரம் சொல்லு உனக்கு பலம் கிடைக்கிறது, அந்த மந்திரம் சொல்லிவிட்டேன் எப்படியோ எனக்கேன பிரகாரேன யாரு சொன்னாலும் அப்படியே ஏனக்கேனான்றதுக்கு இங்கே சுவாமி தேசிகன் விசேஷமா அர்த்தம் சொல்றா. யாரு பண்ணாலும் பரவாயில்ல. ஏனாப்பி கேனாப்பி கிருத்தேபி அப்படின்னார். யாராலும் பண்ணலாம். சர்வாதிகாரமானது இது. துவம் கேவலம் மதீயயா ஏவ தயயா. இதுதான் பிரதானமானது. அந்த பிரபத்தியே உனக்கு கொடுக்கறது இல்லை பலத்தை. என்னோட தயை தான் கொடுக்கிறது. மதீயயா தயயா ஏவ. கேவலம் மதீயயா தயயா ஏவா. என்னோட தயை தான் கடைசியில உனக்கு பலத்தை கொடுக்கக்கூடியதுனால பகவான் தான் பிராபகன்ன்றது இந்த விஷயத்தினால தான்.
பிரபத்தினாலே பிரீத்தனான பகவான் தான் பலத்தை கொடுக்குறான். அதனால அவன் தான் கடைசியில பிராபகன். நிஷேஷ வினஷ்ட சஹேதுக மச்சரணாரவிந்த யுகலைகாந்திக ஆத்யந்திக பரபக்தி பரஜான பரமபக்தி விக்னஹா. முதல்ல இந்த பரபக்தி பரஜானம் பரமபக்திக்கெல்லாம் எது விக்னங்கள் இருக்கோ, ஆப்ஸ்டக்கல்ஸ், அதெல்லாம் பூர்ணமாக நிசேஷ வினஷ்ட, பூர்ணமாக நாசமாயிடுறது. அது மாத்திரம் இல்லை, சஹேதுகா, அதுக்கு எது காரணமோ அந்த காரணமும் போயிடுறது. அந்த 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 பாவங்களும் போறது. பாவங்களுக்கு காரணமானது ஏதோ இருக்கே, அதையும் கூட நாசப்படுத்தப்படுறேன் நான். ஏன்னா சரணார விந்த யுகலை காத்தியந்திக பரமபக்தி விக்னஹா, எல்லாம் என்னோட சரணார விந்தத்தை ஆசிரியக்கிறதுக்கு, அதை பத்தி உனக்கு ஞானம் பக்தி இதெல்லாம் உண்டாகிறதுக்கு இருக்கக்கூடிய விக்னங்கள் எல்லாம் நாசமாக என்னோட தயனாலே. இதெல்லாமே கேவலம் மதியைவதையா மத் பிரசாத லப்த மச்சரணாரவிந்த யுகலை காந்திகா அத்தியந்திக பரபக்தி பரஜான பரமபக்தி என்னோட பிரசாதத்தினாலே கிடைச்சது. இதான் சொல்றார், மதியைவதையா மத் பிரசாத லப்தா. அவனுடைய பகவான் பிரசாதம் தான் கடைசியில் நமக்கு பலத்தை கொடுக்கக்கூடியது. அவனுடைய சரணாரவிந்த யுகலத்தில் ஐகாந்திகமான ஆத்தியந்திகமான பரபக்தி பரஜானம் பரமபக்தி என்றது. மத் பிரசாதாதேவ சாட்சாத்கிருத யதாவஸ்தித மத் ஸ்வரூப ரூப குண விபூதி லீலோபகரண விஸ்தாரா. என்னோட பிரசாதத்தினாலேயே உனக்கு எல்லாமே சாட்சா்காரமாகுது. யதாவஸ்திதமான என்னோட ஸ்வரூபம் என்ன, ரூபம் என்ன, குணம் விபூதி லீலோபகரணம் எல்லாமே உனக்கு நேராக சாட்சா்காரமாக தெரியற மாதிரி யாருது என்னுடைய பிரசாரத்தினாலே. அபரோக்ஷ சித்தமன்னியாம்யதா. அபரோக்ஷ சித்தம், பரோட்சம் இல்லை, இன்டைரக்ட் இல்லை, டைரக்ட் சாட்சாத்தாக. அபரோக்ஷம்னா சாட்சாத்தாக பிரத்யக்ஷமாக சித்தமான. மன்னியாம்யதா மத்தாஸ்யைக ஸ்வபாவ ஆத்மஸ்வரூப. என்னோட தான் என்னோட நியமனத்தெல்லாம் இருக்கே, எனக்கு தான் தாசபூத்தனா இருக்கே கூடியது சாட்சா்காரமா இருக்கு உனக்கு. மதே கானுபவ, என்னையே அனுபவிக்கிறேன். அப்போ நீ நானியத் பசதி நானியத் சுணோதி அப்படின்னு பூம வித்யால சொன்ன மாதிரி பகவானையே பார்க்கிறான், அவனையே அனுபவிக்கிறான், அவனுக்கு தான் கைங்கரியம் பண்றான். இந்த மாதிரி மத்தாஸ்யைக பிரியா, தாசியத்திலேயே இவனுக்கு பிரீத்தி. பரிபூர்ண அனவரத நித்திய விசததம அனன்ய பிரயோஜன அனவதிகா ஜெயப்பிரிய மதனுபவஸ்வரூபம். அனுபவஹாத்வம் மதனுபவஹாத்வம் ததாவித மதனுபவஜனித அனவதிகார்ஷய பிரீதிகாரித அசேஷாவஸ்தோச்சித அசேஷ சேஷதைகரதிரூப நித்திய கிங்கரோ பவா. பரமாத்மா பகவான் சொல்றான், இந்த மாதிரி நீ ஆகணும், இந்த மாதிரி ஆக போறே அப்படின்னுட்டு என்னை பிரார்த்திச்சியோ நீ. அதே மாதிரி என்னுடைய அனுபவமும் அந்த அனுபவத்தினால பண்ணக்கூடிய அந்தந்த அவஸ்தைக்கு உச்சிதமான பிரீத்தி, அவனோட பிரீத்தினாலே உண்டாகக்கூடிய எல்லா விதமான சேஷத்துவ ஞானத்திலேயே உனக்கு கைங்கரியத்திலேயே ஆனந்தம் உண்டாருது. இனிமே உனக்கு அந்த மாதிரி ஆட்டம் பகவான் அனுகிரகம் பண்றது. இங்கே நேராக பகவான் அனுகிரகிச்ச விஷயம் பாஷிக்காரருக்கு, அதை இங்கே அனுபவிக்கிறார் பாஷிக்காரர். அதா ஏவம் அபியர்த்திதஸ்ய பகவதः, பிரார்த்தனை பண்ணார், ஞானம் பக்தி இதெல்லாம் வேணும், அபராதம் எல்லாம் க்ஷமாபணம் பண்ணணும், உன்னையே ஆசிரியிச்சிருக்கேன் நான், உனக்கு பக்கத்தில் பிரபத்தி பண்ணியிருக்கேன். இதெல்லாம் பண்ணுறதுக்கு முதல்ல தாயாரை ஆசிரியிச்சு புருஷகார பிரபத்தி பண்ணி தாயாரையும் பகவானையும் உபாயமாக ஸ்வீகாரம் பண்ணி பிரபத்தி பண்ணி அனிஷ்ட நிவர்த்தி எல்லாம் பிரார்த்திச்சு கைங்கரியா நித்திய கைங்கரியத்தை பிரார்த்திச்சாள். இதெல்லாம் பிரார்த்திச்சா ஏவம் அபியர்த்திதஸ்ய பகவதः ததபியனுஜ்ஞாதி விஷயைः ததபியனுஜ்ஞாதி விஷயைः. பகவானோட அனுஜ்ஞை வருது எந்தெந்த விஷயத்துல அப்படின்ட்டு. பிரபத்தி ஜனித பிரசாத பரிவாகைஹி, அவனோட அனுஜ்ஞனாலே பிரபத்தினாலே உண்டான பிரசாதத்தோட பரிவாகம் நம்ம சேத்தனன் பக்கத்துல வருது. இப்படி யாரெல்லாம் பிரபத்தி பண்றாளோ அவள் பக்கத்துல எல்லாம் பகவானுக்கு இந்த மாதிரி ஒரு பிரசாதம் உண்டாரு. அது பாஷிக்காரர் தாங்கள் அனுஷ்டானம் பண்ணி பலத்தை அடைஞ்ச விஷயத்து மூலமாக நமக்கு தெரியப்படுத்துறாரு.
பிரதிவச்சனைः பகவானோட உத்தரம் பிரதிவச்சனம் பிரகிருதோபைகவக்ஷமான தர்மஸ்லோகார்த்தோபி பிரதிபோத்தியதே. இந்த சந்தர்ப்பத்தில் சொல்லக்கூடிய உச்சிதமான சர்ம ஸ்லோகத்தோட அர்த்தமும் இங்கே சொல்லப்படுறது அப்படின்னார். சர்ம ஸ்லோகத்தில் பகவான் சொல்லப்பட்டவன் சொன்னது என்ன, சர்வதர்மான் பரித்திஜ்ய மாமேகம் சரணம் விரஜா அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சா. இந்த அர்த்தங்கள் எல்லாம் இங்கே நமக்கு தெரிஞ்சு வருது. அப்படி என்ன இது இங்கே உபயுக்தமானது இந்த இடத்துல அப்படின்னு ததாஹி அத்திர. என்ன அதனாலதான் விதி நமக்கு கிடைக்கிறது. ஜன்ம ஸ்லோகம் தான் விதிக்கிறது. மூல மந்திரத்தினால நம்ம ஸ்வரூப ஞானத்தை அடைஞ்சு சர்ம ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய விதிக்கு அனுகுணமாக நான் அதிகாரியா இல்லையான்ட்டு தெரியுது. அதுல சர்ம ஸ்லோகம் யாருக்கு அதிகாரம் பிரபத்திக்குன்றது தெரியப்படுத்துறது. சர்வதர்மான் பரித்தியஜ்ய ஸ்திதா அப்படின்னு கூடிய ஒரு பிரபந்தன், அவன் தான் அதிகாரி. அங்கே அவனுக்கு எல்லாம் பலம் கிடைக்கிறது. இதெல்லாம் விதிக்கிறது பிரபத்தி பண்ணா ஸ்வரூப ஞானத்தோட துவயமந்திரத்தின் மூலமாக பிரபத்தியை அனுஷ்டானம் பண்றது. துவயமந்திரம் கரண மந்திரம் சொல்லப்படுறது. அனுஷ்டான மந்திரம் கரண மந்திரம் அப்படின்னு அது அனுஷ்டான சமயத்துல சொல்லக்கூடியது. மூல மந்திரத்தினாலே ஸ்வரூப ஞானம் வருது நமக்கு. சரம ஸ்லோகத்தினாலே விதி இருக்கு. அந்த விதிக்கு அனுகுணமாக ஸ்வரூப ஞானத்தோட அனுஷ்டானம் பண்ண வேண்டியது. இதுதான் ரகசியத்ரயம் என்று சொல்லக்கூடிய 3 மந்திரங்களோட பிரதானமான அர்த்தம். அதுல சர்ம ஸ்லோகத்துல சொல்லக்கூடிய என்ன பலம் கிடைக்கிறது அவனுக்கு, இந்த மாதிரி பண்ணா இது பண்ணுன்னு விதிச்சு அதுக்கு பலமும் சொல்லப்பட்டிருக்கு. அது இங்கே அனுசந்தானம் கூட பண்ணப்படுறது அப்படின்னு சொல்றா. ததாஹி அத்திர பிரதிஹதோபி இத்யந்தேன அசக்தி பூர்த்தியா அநாகத அனந்த கால சமீட்சையாபி அதிருஷ்ட சந்தாரோபாயதாம் பிரகாசயதா. அசக்தி பூர்ணமாக நான் அசக்தனா இருக்கேன். ஞானமும் இல்லை, பக்தியும் இல்லை, எனக்கு அனுஷ்டான சக்தியும் கிடையாது, விளம்ப க்ஷமத்துவமும் கிடையாது, அதிகாரமும் இல்லை, எல்லா விதமான அசக்தியும் இருக்கு. பக்தி யோகத்துக்கெல்லாம் எதெல்லாம் அதிகாரமோ அது எந்த அதிகாரமும் எனக்கு கிடையாது அப்படின்னு யார் இருக்கானோ அவன் பிரபத்திக்கு அதிகாரி ஆயிடுறான். பரிபூர்ணமான அசக்தி அனுசந்தானம் பண்ணணும் நாங்கள். அதான் சர்வதர்மான் பரித்தியஜ்ய ஸ்திதா. வேற எந்த உபாயத்தையும் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. அப்படி என்ன யாரு தெரிஞ்சு இருக்கானோ அவன் பிரபத்தி மூலகமாக மோட்சத்தை பிரார்த்திக்கலாம், பிரபத்தி பண்ணலாம். அதனால பிரதிஹதோபி என்று சொல்லிச்சே இங்கே நிறைய இங்க வரைக்கும் வருது. பிரதிஹதோபி அப்படின்னு இத்தனை இத்தனை பாகமும் வருது. இதுல இங்க வரைக்கும் பூர்ணமாக நமக்கு இருக்கக்கூடிய சக்திகள் எல்லாம் சொல்லப்படுறது இங்கே. எல்லாமே எது எது இருக்கு, எல்லா விரோதிகள், எல்லா அபச்சாரங்கள், அது இது எல்லா விதமான விரோதிகளும் அது வரைக்கும் சொல்லப்படுறது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அங்க வரைக்கும் அசக்தி பூர்த்தி, இந்த அசக்தி எல்லாம் தெரியப்படுத்துறது. அதனால என்ன தெரியறது அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு விரோதம் இருக்கக்கூடியவன் அனந்தமான பாப்பங்கள் இருக்கு, அனந்தமான அபச்சாரங்கள் பண்ணியிருக்கேன். பகவத் அபச்சாரம், பாகவத அபச்சாரம், அசக்கிய அபச்சாரம் எல்லாமே பண்ணியிருக்கேன். விபரீத வாசனை வேற வாசனை அது இருக்கு, அனாதி காலமாக சஞ்சிதமாக வந்துட்டு இருக்கு. அதுக்கு அனுகூலமான பிரகிருதியோட சம்பந்தம் வேற அடைஞ்சிருக்கேன். இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய நான் எனக்கு இப்போ என்ன உபாயம் பண்ணா, நானே சொதகா வேதத்துல சொல்லக்கூடிய பிராயஷ்சித்தங்கள் எல்லாம் அனுஷ்டானம் பண்ணி இந்த பாப்பங்கள் எல்லாம் நாசப்படுத்துறேன்னா, ஒரு பாப்பமும் நாசப்படுத்துறதுக்கும் எத்தனை ஆயிரம் கணக்கா ஜென்மாக்கள் எடுக்கணுமோ தெரியாது நமக்கு. அத்தனை பாப்பங்கள் இருக்கு. அனந்த விரோதி பாப்பம். அதை நாசப்படுத்துறதுக்கு எத்தனை பிராயஷ்சித்தம் பண்ணணும், எத்தனை ஜென்மாக்கள் வேணும் அப்படின்னா நினைக்க முடியாது. ஒரு பாப்பமும் ஒரு விரோதியும் அந்த மாதிரி இருக்கக்கூடியது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய எனக்கு அநாகத அனந்த கால சமீட்சையா, இன்னும் வராத அனந்தமான காலத்தை பார்த்தாலும் கூட அதிருஷ்ட சந்தாரோபாயதாம். சந்தரணம், தரணம்னு தாண்டுறது. இந்த பாப்பங்கள் எல்லாம் தாண்டி போறதுக்கு, நாசப்படுத்துறதுக்கு அதிருஷ்ட உபாயமே பார்க்க முடியாது என்னால. அது எத்தனை அநாகத அனந்த கால சமீட்சையாப்பி நன்னா சமயக் ஈக்ஷணம், நன்னா யோசிச்சு பார்த்து எத்தனை காலம் இருக்கு இனிமே, அந்த காலத்துல ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னா
எத்தனை காலம் வருதோ, இன்னும் வராத காலத்துல எல்லாம் பார்த்தாலும் கூட எனக்கு ஒரு உபாயமும் தெரிஞ்சு வரல. சந்தரண உபாயம் என்ன, இதெல்லாம் தாண்டறதுக்கு ஒரு உபாயம் அதிருஷ்டம் என்னால பார்க்கவே முடியாது, நினைக்கவே முடியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நான் அனன்ய சரணஹா இத்தியுக்த விஸ்தர ரூபேண பிரதம பாத தாத்பரியோக்தி அப்படி என்ன, அனன்ய சரணஹா சரணமகம் பிரபத்யேன்னு சொல்ற மாதிரி அனன்ய சரணஹா சரணமகம் பிரபத்யேன்னு சொன்னாரே, அது பிரதம பாதத்தோட அர்த்தங்கள். சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் व्रजा அகம் துவா சர்வபாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சஹ. ஜென்ம ஸ்லோகத்தை அர்த்தம் இங்கே வருதுன்னு சொல்றார். சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் व्रजा அப்படின்னு, மாமேகம் சரணம் व्रजा அனன்ய சரணஹ. சரணம் வேற வந்து உபாயமும் கிடையாது. அதிர்ஷ்ட சந்தாரோபாயத்தாம், ஒரு உபாயமும் கிடையாது எனக்கு. என்னால உபாயத்தை எல்லாம் அனுஷ்டானம் பண்ணி வேற பிராயசித்தங்களை நான் வேற உபாயத்தை ஆசிரியச்சு இதெல்லாம் நாசப்படுத்திட்டு மோட்சம் அடைகிறேன் அப்படின்னா எந்த உபாயமும் தெரியாது என்னால். நீ தான் உபாயம். சர்வதர்மான் பரித்தியஜ்ய ஸ்திதா மாம் ஏகம் சரணம், நானே ஒத்தனையே உபாயம். அந்த நினைச்சு என்னோட திருவடிகள்ல நீ பிரபத்தி பண்ணு, ஆசிரியை. சொல்லக்கூடிய முதல் பாதத்தோட அர்த்தம் அதில் சொல்லப்பட்டிருக்கு என்ன, ஏன கேனாபி இத்தியாதினா துவம் இத்தியந்தேன द्वितीय पादोक्त अधिकारी कृत्य लाघवादि व्यंजनम सर्वधर्मान् परित्यज्य मामेकं शरणं व्रजा மாமேகம் சரணம் व्रजा அப்படின்னு சொன்னார். மாமேகம் சரணம் व्रजा அப்படின்னார். சர்வதர்மான் பரித்தியஜ்ய ஸ்திதஹான்றது முதல். மாமேகம் சரணம் व्रजा இது வந்து ஏனகேனாபி துவயவக்தா, ஏனகேனாபி பிரகாரேண துவயவக்தா அப்படின்னு சொன்னார். அது வரைக்கும் அங்கே ஏனகேனாபி இத்தியாதினா துவம் இத்தியந்தேன அப்படின்னார். துவம் ஏனகேனாபி பிரகாரேண துவயவக்தா துவம், ஏதோ ஒரு வழியில இல்லை யாரோ இருக்கலாம், நீ எந்த அதிகாரியானா இருக்கலாம், எந்த லிங்கமோ வயசோ ஞானமோ எதுவுமே எப்படியான இருக்கலாம். அப்படியா இருக்கக்கூடிய நீ கேவல ஒரு துவயத்தை உச்சாரணம் பண்ணேன். துவம் என்று சொல்றது தித்தீய பாதோக்த அதிகாரி கிருத்திய லாகவாதி. லாகவம் ரொம்ப சுலபமான உபாயம். சரணம் ரஜா அப்படின்னா நானே உபாயம் நினைச்சு வந்து ஆசிரியன்னு, அவ்வளவுதான் மோட்சமே தரேன் உனக்கு அப்படின்னு சொல்லி கூடுறது. அதே கேவலம் இத்தியாதினா தூ அகம் துவா சர்வபாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாமேகம் சரணம் व्रजा அகம் துவா சர்வபாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி. அது வந்து கேவலம் மதியைவ தயையான்னு சொல்லிச்சு, நான் உனக்கு எல்லாத்தையும் அனுகிரகிக்கிறேன் அப்படின்றது. அபிப்பிரேத அனிஷ்ட நிவத்தி பூர்வக இஷ்டப்பிராப்தி பிரகாசனம் அப்படி என்ன, கேவல மதியை வதையா அப்படின்னு சொல்லிச்சு. கேவலம் என்னோட தயதான் காரணம், வேற எதுவுமே காரணம் கிடையாது அதுக்கு அப்படின்னு சொல்றது. உனக்கு எது அனிஷ்டம் இஷ்ட பிராப்தி அனிஷ்ட நிவர்த்தி எல்லாமே நான் உனக்கு அனுகிரகிக்கிறேன். அனிஷ்ட நிவர்த்தி பூர்வகமாக இஷ்ட பிராப்தி அதையும் பண்றேன் அப்படின்னு சொல்றது. மாமேகம் சரணம் व्रजा அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி. எல்லா பாப்பங்களையும் நாசப்படுத்துறேன் நான். என்னை பிரார்த்திச்சா போறோம், என்னை ஆசிரியிச்சா போறோம். நீ ஒரு யாச்சனா விஜாபனம் முதலானது அது பண்ணா நான் உனக்கு எல்லா பாப்பங்களும் நாசப்படுத்தி உனக்கு பலத்தை நான் அனுகிரகிக்கிறேன் சொல்லக்கூடிய விஷயம். இது இது நிறைய அதுக்கு விவரணங்கள் இருக்கு மேற்கொண்டு. அதை வந்து அடுத்த கிளாஸ்ல அனுசந்தானம் பண்ணலான்னு சொல்லி எல்லாருக்கும் நமஸ்காரம் தெரிவிச்சு இங்கே நிறுத்த போறேன். कवितार्किक सिंहाय कल्याण गुणशालिनी श्रीमते वेंकटेशाय वेदांत गुरवे नमः। यो नित्यमच्युत पदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तरितराणिज्ञाय मेने अस्मद्गुरोर्भगवतो श्रीगोविन्दो रामानुजस्य चरणो शरणं प्रपद्ये। जय रामानुजाय नमः। निर्वान्त महादेशिकाय नमः।